Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ ஹென்ரி 4 பார்ட் 1 ஓட டீடைல்டு சம்மரி. ஸோ என்னதான் வந்து நான் டீடைலில் கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்டோரியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய மேஜர் இது இருக்குது. ஸோ ஈவன் ஃபால்ஸ் ஸ்டஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இன் ஷேக்ஸ்பியர் பிளேஸ். ஸோ அந்த கேரக்டர்ஸ் வருது. ப்ளஸ் இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து புரியும். ஏன்னா இது வந்து ரியல் லைஃப்லேருந்து எடுத்திருக்காரு. ஒரு சில லிபரேஷன்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீன் வைஸ் சம்மரி தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து என்னென்னலாம் 1 மார்க் கேட்க முடியுமோ அத்தனையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன் லைனர் மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லா சீன்லேயுமே ஒன் லைனர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்து இதை நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டுமே போதும். உங்களுக்கு ஹென்ரி 4 பார்ட் 1 வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் மூடி வச்சிடலாம். இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் தான் நீங்கள் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் டைரெக்டாக எது கேட்டிங்கனாலும் இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே போதும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேரக்டர்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன கேரக்டர்ஸ்னு நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த கதை வந்து புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிங் ஹென்ரி, நம்ம ஆல்ரெடி பார்த்து கிங் ஹென்ரி 4, அவர் தான் வந்து கிங்காக இருக்கார். ஹென்ரி 4 தான். ஸோ அவர் தான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கேரக்டர். அண்ட் ஹென்ரி 4 கூட இருக்கிற 2 சப்போர்ட்டர்ஸ், கிங் ஹென்ரி கூட இருக்க மேஜர் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ல் ஆஃப் வெஸ்ட்மோர்லாண்ட் அண்ட் சர் வால்டர் பிளண்ட். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிங்கோட மேஜர் சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்தே வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே இவங்க வந்து கிங் ஹென்ரி கூடயே தான் இருப்பாங்க. மெசேஜ் பாஸ் பண்ணுறது எல்லாமே இவங்களாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் ஹென்ரியோட பையன் ஹென்ரி மான்மவுத், பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை தான் வந்து பிரின்ஸ் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட பெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி. பிரின்ஸ் ஹாரி அப்படின்னு சொன்னால் தான் இவருன்னு அர்த்தம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரின்ஸ் ஹாரி இல்லை பிரின்ஸ் ஹால் அப்படின்னு சொன்னால் தான் இவர். இவரோட ஃபுல் நேம் கூட நிறைய இதில் கேட்டிருக்காங்க, ஹென்ரி மான்மவுத். இவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் பையன் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஜான் ஆஃப் லன்காஸ்டர். இவரும் வந்து இவரோட பேர் வந்து ஜான், அவரும் ஒரு பிரின்ஸ் தான், பிரின்ஸ் ஜான் ஆஃப் லங்காஸ்டர். இவர் ஒரு சில சீன்ஸில் தான் வருவார். பட் இவங்க 2 பேரும் வந்து கிங் ஹென்ரி 4ஓட பசங்க. ஸோ இதில் கிங் ஹென்ரி 4 தான் வந்தாலுமே பேர் வந்து ஹென்ரி 4னு கொடுத்துருந்தாலுமே மேஜரான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்ஸ் ஹால் தான் வந்து மேஜரான கேரக்டராக இருப்பார். இவர் தான் ஹீரோ மாதிரியே இருப்பார். எல்லா சீன்ஸ்லையும் இவர் தான் இருப்பார் மேஜராக. ஹீரோனா என்ன, கடைசியாக வில்லனை தோக்கடிக்கிறது இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து இந்த பிரின்ஸ் ஹால் தான் வருவார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஹால் கூட கொஞ்சம் காமிக்கல் கேரக்டர்ஸ் வருவாங்க. அதில் மேஜரானது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டஃப். இவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிளேயில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். காமிக் ரிலீஃப்காக வச்சுருந்தாலுமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இந்த லைஃப்பை பற்றி, வாரை பற்றி, ஹானர் அப்படின்ற விஷயங்கள்லாம் பற்றி நிறைய வந்து இந்த ஃபால்ஸ் ஸ்டஃப் வந்து சொல்லியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே போட்டிருப்பேன். அதுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டஃப். ரொம்ப ஃபேட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் வைன் குடிச்சிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி கேரக்டர் வந்து ஃபால்ஸ் ஸ்டஃப். இவர் கூட இருக்கவங்க வந்து இந்த 4 பேரும் பார்டால்ஃப், பாயிண்ட்ஸ், பெட்டோ அண்ட் கேட்ஷில். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீஃப், எல்லாமே வந்து திருடங்க தான். ஒரு சில சமயம் வந்து பணத்துக்காக திருடுற, ஒரு சில சமயம் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்காக திருடுறது. இவங்க கூட தான் வந்து பிரின்ஸ் ஹால் வந்து சுற்றிட்டு இருப்பார் பிளேயோட பிகினிங்கில். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஹீரோவோட சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொட்டகானிஸ்ட் அந்த சைடில் வந்து இவங்கெல்லாம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லனோட சைட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெயினான வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பர்சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹென்ரி தான், வில்லனும் ஹென்ரி தான். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஹீரோ வந்து ஹென்ரி மான்மவுத், பிரின்ஸ் ஹால்னு சொல்லுவோம். இவரை வந்து ஹாட்ஸ்பூர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹென்ரி பர்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரையுமே வந்து ஹாரின்னு சொல்லுவாங்க. வெறுமனே ஹாரின்னு சொன்னால் அது வந்து ஹாட்ஸ்பூர், பிரின்ஸ் ஹாரி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது வந்து பிரின்ஸ் ஹால். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லேடி கேட் பர்சி, இவங்களோட ஒய்ஃப்.
ஹென்ரி பர்சியோட ஒய்ஃப் வந்து லேடி கேட் பர்சி. அடுத்து வந்து ஹென்ரி பர்சி, அப்பாவோட பேரும் அதுதான். இவர் வந்து பையன், இவர் வந்து அப்பாவோட பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி பர்சி. இவர் நார்மலாக வந்து இவங்களை ஹென்ரி பர்சின்னு சொல்கிறத விட ஏர்ல் ஆஃப் நார்த்தம்பர்லேண்ட் அப்படின்வாங்க, இல்லை வெறுமனே நார்த்தம்பர்லேண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து இவரோட தம்பி தாமஸ் பர்சி, ஹென்ரி பர்சியும் தாமஸ் பர்சியும் அண்ணன் தம்பி. இந்த தாமஸ் பர்சி தான் வந்து ஹென்ரி பர்சிக்கு வந்து இந்த மாதிரி அந்த ரிபல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்மண்ட் மார்ட்டிமர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா ரிச்சர்ட் II, ஹென்ரி IV முன்னாடி வந்துட்டு ரிச்சர்ட் II அவர் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. ரிச்சர்ட் IIவும் ஹென்ரி IVம் வந்து பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க அந்த மாதிரி. ரிச்சர்ட் II வந்து அண்ணன் பையன், ஹென்ரி IV வந்து தம்பி பையன். ஓகேங்களா, இவங்க 2 பேருமே வந்து அண்ணன் தம்பிங்க, ஒன்று விட்டு அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லலாம். ஸோ ரிச்சர்ட் II என்ன பண்ணுவாருன்னா ஹென்ரி IV வந்து நாடு கடத்திடுவார், வெளிநாட்டுக்கு போக சொல்லிடுவார். அந்த சமயத்தில் வந்து இவரோட அப்பா ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்ற மாதிரி இருப்பார். அவரோட சொத்தெல்லாம் வாங்கிக்குவார், இவர் பேருக்கு வாங்கிக்குவார். அண்ட் இவரோட பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்டமில் வந்து ரொம்பவே நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணுவார்னா ஹென்ரி IV வந்துட்டு நிறைய பேரை சேர்த்திக்குவார். அந்த நிறைய பேரில் வந்து இவங்க எல்லாருமே வருவாங்க. ஹென்ரி பர்சி ஹாட்ஸ்பர், ஏர்ல் ஆஃப் நார்த்தம்பர்லேண்ட், ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர், இவங்க எல்லாமே வந்து ஹென்ரி IVக்கு சப்போர்ட் பண்ணி தான் ரிச்சர்ட் II வந்து வெளியில் அனுப்பிட்டு ஹென்ரி IV வந்து கிங்காக வருவாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா இவங்களுக்குள்ளேயே இதாகி இவங்களே வந்து ரெபல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது என்ன, அது மாதிரிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எட்மண்ட் மார்ட்டிமர் என்னன்னா ரிச்சர்ட் II வந்து சொல்லியிருப்பாரு, இந்த எனக்கு அப்புறம் வந்து எட்மண்ட் மார்ட்டிமர் தான் வந்து கிங் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது வந்து அதை வச்சுட்டு தான் வந்து இவங்க வந்து ஒரு போர்வை மாதிரி இதுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெபல் பண்ணுறதுக்கு ஒரு சாக்கு மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெல்ஷ்மேன் ஓவன் கிளெண்டோவர் அண்ட் ஏர்ல் ஆஃப் டக்லஸ். ஸோ டக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிபலாக இருப்பாங்க. கிளெண்டோவர் வந்து வெல்ஷுது, டக்லஸ் வந்து ஸ்காட்லாண்டுது. இவங்க 2 பேரும் ரிபல்ஸ். ஸோ இந்த ஓவன் கிளெண்டோவரோட பொண்ணை வந்துட்டு எட்மண்ட் மார்ட்டிமர் வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். இந்த மார்ட்டிமர் வந்து இவரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். அது எப்போ அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன் பின்னாடி. அடுத்து வந்து ரிச்சர்ட் ஸ்க்ரூப், சர் ரிச்சர்ட் வெர்னான், இவங்கெல்லாம் வந்து மைனர் கேரக்டர் தான், ரொம்ப மேஜரான கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கேரக்டர்ஸ். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும் யார் என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து சீன் வைஸ் சம்மரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன், இதில் வந்து கிங் ஹென்ரி என்ன பண்ணுறாருனா அப்போ தான் வந்து சிவில் வார் நடந்துட்டு இருந்தது. எட்வர்ட் III வந்து ஆரம்பிச்சிருப்பாரு அந்த சிவில் வார். அது வந்து 100 years வார். 100 years வார் வந்து முழுசாக 100 yearsக்கு நடந்துகிட்டே இருக்காது. அப்பப்போ நடக்கும். அப்பப்போ வந்து இங்கிலாந்து வின் பண்ணுவாங்க, அப்பப்போ வந்து ஃப்ரான்ஸ் வின் பண்ணுவாங்க. இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் தான் நடந்துட்டு இருந்தது. அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து கிங் ஹென்ரி வந்து வின் பண்ணியிருப்பார். ஓகே, நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஜெருசலேமில் வந்து ஒரு ஃபைட் மாதிரி, ஒரு மதத்துக்குள்ளே ஒரு ஃபைட் மாதிரி நடக்குது, அங்கே போய் நம்ம வந்து ஒரு போர் புரியலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஏர்ல் ஆஃப் வெஸ்ட்மோர்லேண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அங்கெல்லாம் போக முடியாது, ஏன்னா வேல்ஸ்லேருந்து கிளெண்டோவர் வந்து நம்மளை இது பண்ணியிருக்காரு, சண்டை போட்டுட்டு இருந்தாரு. மார்ட்டிமர் தான் அவரை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. கிளெண்டோவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து மார்ட்டிமர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கிளெண்டோவர் வந்து மார்ட்டிமர் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து மார்ட்டிமரும் கிளெண்டோவரோட பொண்ணும் வந்து பிடிச்சி போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இது ஒரு பக்கம். ஸோ ஒன் சைடு பார்த்தீங்கன்னா வெல்ஸில் வந்துட்டு மார்ட்டிமர் வந்து கிளெண்டோவர் கூட சண்டை போட்டு, பட் மார்ட்டிமர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். இந்த சைடு வந்து இவங்களுக்கு லாஸ். பட் ஸ்காட்லாண்டுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பூர் அப்படின்றவர் வந்து டக்லஸ் கூட இது பண்ணி டக்லஸை வந்து சிறை பிடிச்சிருவார். ஓகேங்களா, பேட்டில் அட் ஹால்மீடன் அந்த வந்து சிறை பிடிச்சிருவார். இந்த நியூஸை யார் கொண்டு வந்து சொல்கிறாங்கன்னா சர் வால்டர் பிளண்ட் வந்து கொண்டு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த ஹென்ரி பர்சி தான் ஹாட்ஸ்பர் தான் வந்து ரொம்ப
ரொம்ப தைரியமானவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நிறைய பிரிசனர்ஸ்லாம் பிடிச்சிட்டாங்க, ஸ்காட்லாண்ட்லேருந்து இருக்க சோல்ஜர்ஸ் நிறைய பேர்த்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஹாட்ஸ்பர் வந்துட்டு நிறைய பிரிசனர்ஸ், அப்போதைய ரூல்ஸ் என்னென்னா பிரிசனர்ஸை பிடிச்சா வந்து கிங் கிட்ட கொடுத்துடணும். பட் இவர் வந்து கிங் கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கும். அதனால் வந்து கிங் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்வார், ஹென்ரி பர்சி என்னோட பையனாக இருந்திருக்கலாம், என்னோட பையன் ஹால் வந்து பிரின்ஸ் ஹால் வந்து எதுவுமே பண்ணாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கான் திருடங்க கூட சேர்ந்துட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்படுவார். ஹென்ரி பர்சியே என் பையனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவார். ஆனால் என்ன திரும்பி உடனே வந்து ஹென்ரி பர்சி வந்து இந்த மாதிரி ப்ரிசனர்ஸ்லாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுவார். ஸோ டிசப்பாயிண்ட் ஆகிட்டதுக்கு போது வெஸ்ட்மோர்லேண்ட் என்ன சொல்வார்னா, இந்த ஹென்ரி பர்சி வந்து அவனாலாம் இதை செய்யலை, அவனோட அங்கிள் இன்ஃப்ளூயன்ஸ் தான். அங்கிள் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தாமஸ் பர்சி, அவன் தான் வந்து இந்த மாதிரிலாம் அவனை ஏற்றி விடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸோ இதை வந்து நம்ம இப்போயே கண்டுபிடிச்சாக்கணும் என்ன ஏதுன்ட்டு. ஸோ வின்சரில் வந்து எல்லா பர்சிஸையும் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கிங் ஆர்டர் பண்ணிடுவார். ஸோ இதுதான் வந்து சீன். அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு இதில் இன்னில் நடக்கிற மாதிரி எல்லா ஃபால்ஸ்டஃப், பெட்டோ, பார்டால்ஃப், கேட்சில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் திருடங்க. ஸோ இதில் வந்து பிரின்ஸ் ஹால் அண்ட் பாயிண்ட்ஸ் இவங்க வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருட போகலாம் கேட்சில் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து, கேட்சில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு பர்சனோட நேமும் ஒரு பிளேஸோட நேமும். இந்த கேட்சில் அப்படின்ற நேமை வந்து இவன் வந்து அடிக்கடி இங்கே போய் திருடுறதுனால தான் இவனுக்கும் இந்த பேர் வந்திருக்கும். ஸோ அந்த பிளேஸில் வந்து நம்ம போய் திருட போகலாம், ஏன்னா பில்கிரிம்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பணம் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம போய் திருட போகலான்னு எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரின்ஸ் ஹால் வந்து இல்லை நான் வரல, இதிலலாம் நான் அவங்க கூட ஜாயின் ஆகல அப்படின்னும் போது பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுவான்னா, நான் ஓகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், தனியாக கூப்பிட்டு போயிட்டு நாம் வந்து இந்த ராபரிக்கு போவேனா, இவங்க 4 பேர் போய் திருட்டுட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து சும்மானாச்சுக்கு போய் இவங்களை ஏமாற்றி இவங்க பிடுங்கினதை வந்து நாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ பிரின்ஸ் ஹாலுக்கும் வந்து ஓகே இது நல்லா இருக்கே, இந்த கேம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஓகே வரேன் அப்படின்ட்டுருவான். எதுக்கு இந்த மாதிரி போடுறாங்கன்னா, ஃபால்ஸ்டஃபை வந்து நம்ம கிண்டல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் டிஸ்கைஸ் பண்ணிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு வருவாங்க. என்ன பண்ணணும், அவனை வந்து ஃபால்ஸ்டஃப் வந்து ஒரு காவர்ட் அண்ட் லயர் அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரின்ஸ் ஹால் வந்து ஒத்துக்குவார். ஸோ இதெல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து பிரின்ஸ் வந்து ஒரு சாலிலோக்கி வரும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாலிலோக்கி. இதுதான் வந்து பிளாங்க் வேர்ஸில் கொடுத்துருப்பாங்க, மீதி எல்லாமே வந்து ப்ரோஸில் தான் இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லுவார்னா பிரின்ஸ் ஹால், நான் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சன்னை வந்து எப்படி ஒரு க்ளவுட்ஸ்லாம் மூடி இருக்கோ, ஒரு அழுக்கான அந்த இதான க்ளவுட்ஸ் மூடி இருக்கும்போது அதனுடைய வெளிச்சம் வந்து வெளியில் வராது, அந்த மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன். நான் வந்து என்னோடய லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இவங்க கூடலாம் சேர்ந்துட்டு. பட் ஒன்ஸ் வந்து ஒரு நேரம் வரும்போது நான் வந்து என்னோடய ஜாபை எடுத்துக்கும் போது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் என்னோட பெருமை வந்து எப்படி சன்னோட கிளவுட்ஸ்லாம் மூவ் ஆச்சுன்னா பெருமை வெளியில் வருமோ அந்த மாதிரி என்னோட பெருமையும் வெளியில் வரும். ஏன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒர்க்குன்னு செஞ்சுட்டே இருந்தாலும் போர் அடிச்சிடும் இல்லையா, ரொம்ப விளையாடிட்டே இருந்தாலும் போர் அடிச்சிடும். ஸோ இப்போயே வந்து நான் என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு அது போர் அடிக்கிறப்ப நான் வந்து ஒர்க்குக்கு போனேன்னா அதுலேருந்து நான் வெளியிலே வரமாட்டேன், அந்தளவுக்கு ரொம்ப சின்சியராக வேலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்ஸோட சாலிலோக்கி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த இதனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீன் 3ல் வந்துட்டு கிங் ஹென்ரி, அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த நார்த்தம்பர்லேண்ட் ஹாட்ஸ்பூரோட அப்பா அண்ட் வார்செஸ்டர் ஹாட்ஸ்பூரோட சித்தப்பா தாமஸ் பர்சி, ஹென்ரி பர்சி அண்ட் ஹாட்ஸ்பூர், இவங்க 3 பேரும் வந்து கிங் ஹென்ரியை மீட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹாட்ஸ்பூர் வந்துட்டு இல்லை நான் என்ன சொன்னேனே எனக்கு தெரியல, அப்போ வந்து ஒரு மெசஞ்சர் வந்தால் நீ உடனடியாக எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப களைச்சி போய் டயர்டாக இருந்தால் எனக்கும் அடிபட்டிருந்தது, அந்த சமயத்தில் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டு என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல, அந்த மெசஞ்சரும் அப்படி கேட்டிருக்கிறது கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, கிங் ஹென்ரி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பர்சி ஃபேமிலிஸ் எல்லாருமே, இவங்க 3 பேருமே பர்சி ஃபேமிலிஸ் தானே, பர்சி ஃபேமிலிஸ்லாம் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படி இந்த மாதிரி ரிபல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது வார்செஸ்டர் இந்த தாமஸ் பர்சி இருக்கார் இல்லையா, அவர் சொல்லுவார், உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ வந்து கிங் ஆனதுக்கே வந்து நாங்கள் தான் காரணம், அதெல்லாம் மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு.
ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறார், இவர் வந்து கிங் ஹென்ரி எதுக்குமே ஒத்துக்க மாட்டார். ஸோ ஈவன் அந்த வெஸ்ட் மோர்லேண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சப்போர்ட் பண்ணாலுமே கிங் ஹென்ரி ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இந்த மார்ட்டிமர் இருக்கான்ல, அவன் வந்து ஏர்ல் ஆஃப் மார்ச், அவனை வந்து கிங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா ஓவன் கிளெண்டோவர், அவனுக்கு வந்து நம்ம ரேன்சம் மாதிரி ஒரு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரேன்சம் மாதிரி கொடுக்கறதுக்காக தான் இவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்க. ஆனால் அவன் வந்து ஏமாத்துக்காரன், ஒரு ட்ரைட்டர். அவன் வந்து ஹாட்ஸ்பூரோட பிரதர் இன் லா. ஆக்சுவலாக அவன் இப்போ போயிட்டு அங்கே போய் கிளெண்டோவரோட பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் வந்து ஒரு ஏமாத்துக்காரன். எப்படி ரிச்சர்ட் 2 வந்து எப்படி இது பண்ணானோ அதே மாதிரி தான் அவனும் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ நார்த்தம்பர்லேண்ட் வந்து இது வந்து ஹாட்ஸ்பூர் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு கிங் போயிடுவார். ஹாட்ஸ்பூர் வந்து குதிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் எப்படி இப்படி பேசலாம் அப்படி இப்படின்னு குதிக்க ஆரம்பிக்கும் போது நார்த்தம்பர்லேண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் இருந்தாலுமே முடியாது. ஏன்னா ரிச்சர்ட் 2க்கு அப்புறமா வந்துட்டு ஏர்ல் ஆஃப் மார்ச்ன்றது மார்ட்டிமர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். அவர் தான் வந்து இந்த த்ரோனுக்கு வரணும், கிங்காக வரணும். பட் அவனை விடாமல் கிங் ஹென்ரி 4 வந்து வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ நான் வந்து என்னையே டெடிகேட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா இந்த போலிங் ப்ரோக் அப்படின்றது யாரும் கிடையாது, ஹென்ரி 4 கிங்காக இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து போலிங் ப்ரோக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவனும் வந்து இந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், அது வந்து பிரின்ஸ் ஹால், இவங்க 2 பேர்த்தையும் அப்போஸ் பண்ணுறது தான் வந்து என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி சபதம் மாதிரி எடுத்துக்குவான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல வந்து வேறு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து யார் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டக்ளஸ், கிளெண்டோவர், மார்ட்டிமர் இவங்க 3 பேரும் வந்து ஆக்சுவலாக ஹென்ரி 4க்கு வந்து ஆப்போசிட்டான டீமில் இருக்கவங்க. பட் அவங்க கூட நான் போய் இது பண்ணி பீஸ் வச்சுட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு நான் சண்டைக்கு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். நெக்ஸ்ட்டு சீன் ஆக்ட் 2 சீன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்யார்டில், இதெல்லாம் குட்டி குட்டி சீன்ஸ்லாம், ராச்செஸ்டர் அப்படின்ற இன்யார்டில் வந்து கேட்ஷில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் தீஃப், அவன் வந்து செய்தி சேகரிக்கிறான். எப்படி யார் வருவாங்க, என்ன வருவாங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு சாம்பர்லின் அப்படின்ற ஒரு பர்சன், சாம்பர்லின்னா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து ஒரு இன்ஃபார்மராக இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஃப்ராங்க்லின் இருக்கான், அவன் அந்த இன்னிலேருந்து வெளியில் வருவான். அவன்கிட்ட 300 மார்க்ஸ் இருக்குது கோல்டில். அதனால் அவன் இன்னும் சீக்கிரம் கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்னிலேருந்து வெளில போய் அவனோட பில்கிரிமேஜை ஸ்டார்ட் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓகே அப்படின்னு சொல்லி இவனும் வந்து ஒத்துக்குவான். அடுத்த சீன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்டஃப் எல்லாரும் வந்து திருட போகிறாங்க. அந்த ஃப்ராங்க்லின் இருக்கான் இல்லைங்களா, அவனை வந்து திருட போகிறாங்க. இந்த 4 பேரும் வந்து போய் திருட போகிறாங்க. அப்போ வந்து பிரின்ஸ் ஹாலும் பாயிண்ட்ஸும் நாங்களும் போய் வேஷம் போட்டு வரோன்னு போய் மறைஞ்சிக்குவாங்க தனியாக. ஸோ இப்போ இவங்க 4 பேரும் வந்து திருடிடுவாங்க. இவங்க 2 பேரும் போய் தனியாக வேஷம் போட்டு வராங்க. வேஷம் போட்டு வந்துட்டு அதுக்குள்ளே வந்து என்னாச்சுன்னா இவங்க வந்து அந்த பணத்தெல்லாம் திருடிட்டு பங்கு பிரிக்க போகிறாங்க. அந்த பணத்தை வந்து பங்கு பிரிச்சுட்டு இருக்காங்க. ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க 2 பேர் பிரின்ஸ் ஹால் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு வேகமாக வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் 3 பேர்த்தையும் அடிக்குவாங்க. பட் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து அவங்க எல்லாருமே வந்து ஓடி போயிடுவாங்க. இந்த ஃபால்ஸ்டஃப் மட்டும் ஜஸ்ட் ஒரு அடிக்க ட்ரை பண்ணுவார். பட் இருந்தாலுமே இவங்க திருப்பி அடிக்க வரதை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க பாயிண்ட்ஸும் ஹாலும் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த ஃபால்ஸ்டஃப் இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு எப்படி ஓட போகிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா வார்க்வர்த் கேசல் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹாட்ஸ்பூர் வந்து ஒரு லெட்டர் படிச்சுட்டு இருக்கான். யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் பிஷப் அவர்கிட்ட இருந்து வந்தது. ஸோ அந்த இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹாட்ஸ்பூர் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இன்வைட் பண்ணி லெட்டர் போட்டிருப்பாரு, ரிபல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இதில் வந்து ஆர்க் பிஷப் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட வந்து காரணம் சொல்லுவார், எக்ஸ்கியூஸ் கொடுப்பாரு. ஸோ அப்போ வந்து ஹாட்ஸ்பூர் என்ன பண்ணுவாருன்னா, இவன் நம்மளை ஏமாத்துறான் போல, இவன் வந்து ஒத்து வர மாட்டான், இவன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு கிங் ஹென்ரிகிட்ட போயிட்டு நம்ம பிளான் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானாலும் வம்பு, கிங் ஹென்ரி வந்து உடனே ஆக்ஷன் எடுத்துருவாரு, அதனால நம்ம இன்னைக்கு நைட்டே வந்து நம்ம இந்த பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹாட்ஸ்பூர் வந்து ஆரம்பிச்சிருவான். அப்போ வந்து லேடி பர்சி வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஏன் நீங்கள் இப்படி நார்மலாகவே இருக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி, ஏதோ ஒரு டேஞ்சர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி யோசிப்பா. பட் லேடி பர்சி என்ன தான் கேட்டாலும் ஹாட்ஸ்பூர் வந்து சொல்ல மாட்டான். எந்த விஷயத்தையுமே வந்து அவகிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டான். அவங்கிட்ட வந்து அதிகம் பேசவும் மாட்டான். ஸோ இதுதான் வந்து இந்த சீன் 3ல்.
நெக்ஸ்ட் சீன் 4ல வந்து பார்த்தீங்கன்னா போர்ஸ் ஹெட் டவர்ன். இதை வந்து கேட்டாலும் கேட்கலாம். அந்த டவர்ன் எங்கே இருக்குது, ஃபால்ஸ்டஃப் அந்த இதெல்லாம் இருக்கிறது. போர்ஸ் ஹெட் டவர்ன் அப்படின்றது ஈஸ்ட் சீப்பில் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து பிரின்ஸ் ஹால் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று நடந்ததெல்லாம் பற்றி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபால்ஸ்டஃப் அண்ட் அந்த கம்பேனியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து எப்படி வந்தாங்க, என்னென்னலாம் நடந்தது, இந்த மாதிரி நாங்கள் திருடிட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 பேர்கிட்ட வந்துட்டாங்க, 100 பேர்கிட்ட வந்து எங்கள்கிட்ட வாங்க பார்த்தாங்க. நானும் எவ்வளோ தூரம் சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் அந்த 100 பேர் வந்து அதுக்கப்புறம் 6-7 பேர் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். பிரின்ஸ் ஹாலும் பாயிண்ட்ஸும் சிரிச்சிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரின்ஸ் ஹால் வந்து இந்த மாதிரி உண்மை என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணு பார்ப்போம், இதுக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னு கேட்கவும், நீ வந்து ஒரு கோவர்ட் அண்ட் லயர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் வந்து தைரியமான ஆள் தான், பட் அங்கே வந்தது வந்து நீங்கள் தான் எனக்கு தெரியும், எப்படி ஒரு பிரின்ஸை போய் என்னால் கொல்ல முடியும், எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டிக்ட் சொல்லிச்சு நீங்கள் தான் அது அப்படின்ட்டு, அதனால தான் நான் வந்து எதுவும் பண்ணாமல் நான் வந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு மெசஞ்சர் வருவார். மெசஞ்சர் வந்துட்டு இந்த மாதிரி ஹாட்ஸ்பூர் எல்லாம் வந்து ரிபல் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால உங்களை வந்து கிங் ஹென்ரி வந்து உடனே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹால் வந்துட்டு கிங் ஹென்ரி வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கிங் ஹென்ரி வந்து நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபால்ஸ்டஃப் வந்து அப்பா மாதிரியும் பிரின்ஸ் ஹால் வந்து பையன் மாதிரியும் ஃபஸ்ட்டு பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்குவாங்க. நீ ஒழுங்காகவே பண்ணல, நீ கிங் ஹென்ரி மாதிரியா பேசுகிற, நீ காமெடியாக பேசுகிற, இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுவார்னா ஃபால்ஸ்டஃப் வந்து அவரோட பெருமையை மட்டுமே பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபால்ஸ்டஃப் பிரின்ஸ் ஹால் மாதிரியும் பிரின்ஸ் ஹால் வந்து ஹென்ரி 4 மாதிரியும் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது, எப்படி அவர் வந்து கிங்காக ப்ரிட்டன் பண்ணுறாரு, அப்படி சேரை த்ரோன் ஆக்கிக்கிறாரு, டேகரை வந்து ஸ்கெப்டராக எடுத்துக்கிறாரு, அந்த மாதிரி நிறையா அவர் வந்து அவரே வந்து பெருமையாக பேசிக்குவார். அதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெரீஃப் வருவார். ஷெரீஃப் எதுக்கு வராருன்னா, இவங்க மொதல் நாள் வந்து அந்த 300 மார்க் திருடினாங்க இல்லைங்களா கோல்டில், அதை வந்து காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக வந்து அந்த ஷெரீஃப் வந்து ஃபால்ஸ்டஃபை தேடி வந்திருப்பார். ஸோ அப்போ வந்து ஃபால்ஸ்டஃப் போய் ஒளிஞ்சிக்குவார். ஒளிஞ்சிக்கிட்டதுக்கப்புறமா வந்து இப்போ ஷெரீஃப் கிட்ட வந்து பிரின்ஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன் இதை பற்றி, அவர் இப்போ தான் வெளியில் போனார், நான் வந்து இதை பற்றி நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ்டஃபை தேடினா அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார். உடனே ஹாலும் பீட்டரும் வந்து அவரோட பேக்கெட்லாம் செக் பண்ணும்போது நிறைய ரெசிப்ட் இருக்கும். எதுக்குன்னா ஃபுட் அண்ட் வைன் குடித்ததுக்கான ரெசிப்ட் நிறைய இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபால்ஸ்டஃப் வந்து ரொம்பவே சாப்பிட்றது கிளட்டனி இருக்குது இல்லைங்களா, சாப்பிட்றதுல ரொம்பவே ஒரு இதாக இருக்கவர் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் 3 சீன் 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் டிக்கன்ஸ் ஹவுஸ் இன் பேங்கோர் வேல்ஸ் இங்கே தான் நடக்குது. ஸோ இதெல்லாம் ரிபல் டீம்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளெண்டோவருக்கும் ஹாட்ஸ்பூருக்கும் வந்து ஒத்தே வராது. இந்த ஹாட்ஸ்பூருக்கும் கிளெண்டோவருக்கும் வந்து ஒத்தே வராது. 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கிளெண்டோவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வெல்ஷில் தானே இருக்கார். ஸோ நார்மலாக பிரிட்டன் பீப்புள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ப்ரொனன்சியேஷன் இருக்கும். அதே மாதிரி ஹாட்ஸ்பூர் வந்து பிரிட்டன், கிளெண்டோவர் வந்து வெல்ஷில். ஸோ அவரோட ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால இந்த ஹாட்ஸ்பூர் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் கிளெண்டோவரும் சொல்லிட்டு இருப்பார், நான் பிறந்தப்போ நிறைய இந்த மாதிரிலாம் நடந்தது, எர்த்குவேக்லாம் வந்தது, அதனால பெரிய மனுஷன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதுக்கு வந்து ஹாட்ஸ்பூர் வந்து இல்லை நீ அந்த மாதிரி நடக்கிற சமயத்தில் யார் வேணால் பிறக்கலாம், ஒரு அனிமல் கூட பிறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் சரி இந்த சண்டை விடுங்கன்னு சொல்லிட்டு மார்ட்டிமர் வந்துட்டு நம்ம எந்தெந்த இடத்த பிரிச்சுக்கலாம், அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கிலாந்து ஒருத்தருக்கும் ஸ்காட்லாண்ட் ஒருத்தருக்கும் வெல்ஷ் ஒருத்தருக்கும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இதுலேயே வந்து கிளெண்டோவருக்கும் ஹாட்ஸ்பூருக்கும் வந்து ஒத்து வராது இடம் பிரிச்சுக்கிறது. ஹாட்ஸ்பூர் வந்து இதில் எனக்கு கம்மியாக தான் இடம் இருக்குது, உங்களுக்குலாம் தான் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஹாட்ஸ்பூர் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டிமர் அண்ட் லேடி மார்ட்டிமரோட ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளெண்டோவர் போயிட்டு லேடி மார்ட்டிமரையும் லேடி பர்சியும் வந்து கூட்டிகிட்டு வரும்போது இந்த மார்ட்டிமருக்கு வந்து வெல்ஷ் தெரியும்.
தெரியாது, லேடி மார்டிமருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ கிளெண்டோவர் தான் வந்து நடுவில் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிறதே வந்து ரொம்பவே லாங்குவேஜே தெரியலனாலும் ஒரு எக்ஸ்பிரஷனும் ஒரு பேசுகிற டோனும் வச்சு அவங்களோட லவ் வந்து நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஹாட்ஸ்பூர் அண்ட் லேடி பர்சியோட மேரேஜ். ஸோ ஹாட்ஸ்பூர் அண்ட் லேடி பர்சிக்கு ஒரே லாங்குவேஜ் தான், ஒரே கம்யூனிகேஷன் இதுதான். பட் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து பேசிக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து ஒழுங்காகவே பேசிக்க மாட்டாங்க, சண்டை போடுற அந்த டோன்லேயே தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றியும் தீம் ஆஃப் லாங்குவேஜ் பற்றியும் வந்து இங்கே கொடுத்துருப்பாரு ஷேக்ஸ்பியர். ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா கிங் ஹென்ரியும் பிரின்ஸ் ஹாலும். ஸோ பிரின்ஸ் ஹால் வந்து ஹென்ரியை வந்து மீட் பண்ண வந்துட்டார். ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து ஹென்ரி வந்து சொல்லுவார், எவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆகிருக்காரு, என்னடா இப்படி பண்ணுற, உன்னை நான் எவ்வளோ நம்பியிருந்தேன், ஹாட்ஸ்பூர் எவ்வளோ பயங்கரமாக இருக்கான், நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ வந்து நல்ல பையனாகவே இல்லையே அப்படின்னு ஒரு அப்பா எப்படி வருத்தப்படுவார், அந்த மாதிரி வருத்தப்பட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ரிச்சர்ட் மாதிரியே இருக்க, எப்படி அவன் வந்து ஒரு கோலையாக ஒரு இதாக இருந்தானோ அவனை மாதிரியே இருக்க, நீனு ஒரு சுற்றிக்கிட்டு ஒரு இதாக இல்லாமல் கிங் மாதிரி இல்லாமல் ரிச்சர்ட் எப்படி இருந்தானோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். காமன் பீப்புள் கூடலாம், அந்த ஃபால்ஸ்டெஃப் அந்த தீவ் கூடலாம் வந்து நீ பழக்கம் வச்சிட்ருக்க அப்படின்னு வருத்தப்படுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து இவரும் என்ன சொல்லுவார்னா, பிரின்ஸ் ஹாலை வந்து ரிச்சர்ட் கூடயும் கிங் ஹென்ரியை வந்து ஹாட்ஸ்பூர் கூடயும், என்ன ஹாட்ஸ்பூர் வந்து நான் சின்ன பையனாக இருந்தப்போ எப்படி இருந்தனோ ஒரு வேகமோ அந்த மாதிரி இருக்கான் ஹாட்ஸ்பூர் அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்படுவார். நீங்கள் வந்து ரிச்சர்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுவார். ஸோ அதை கேட்டுட்டு வந்து பிரின்ஸ் ஹால் வந்து இல்லை இனிமேட்டு நான் வந்து பிரின்ஸ் மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, பிரின்ஸ் ஹாலை வந்து கிங் ரிச்சர்ட் கூடயும் ஹாட்ஸ்பூரை வந்து கிங் ஹென்ரி கூடயும் கம்பேர் பண்ணிக்குவார். ஸோ அதுக்கப்புறமா ஹாட்ஸ்பூர் இவர் கிங் ஹென்ரி என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த மாதிரிலாம் சின்ன பசங்க கூட சேர்ந்துட்டு இருக்கிறதுக்கப்புறம் பார்த்தா நீ ஏன் வந்து ஹாட்ஸ்பூர் கூட போய் பிளான் பண்ணி என்னோட இதை த்ரோனை எடுத்துக்க போகிற, இல்லை ஹாட்ஸ்பூர் என்னோட த்ரோனை எடுத்துக்கிட்டானா நீ அவனுக்கு கீழே வேலை செய்வ போல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கிங் ஹென்ரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். நீ தான் என்னோட நியரஸ்ட் அண்ட் டியரஸ்ட் எனிமின்ற மாதிரி கிங் ஹென்ரி வந்து பிரின்ஸ் கிட்ட சொல்லுவார். ஸோ இல்லை நான் என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேட்டில் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் வந்து கண்டிப்பாக ஹாட்ஸ்பூரை வந்து கொன்று அவனை வந்து டிஃபீட் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து நான் இது பண்ணுவேன், இது வரைக்கும் நான் செஞ்சதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு மாதிரி அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனோட ஹானர், ஹாட்ஸ்பூரோட ஹானர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டிலுக்கு அப்புறம் எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூஸ் வரும், டக்லஸும் இங்கிலீஷ் ரெபல்ஸும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரும். வெஸ்ட்மோர் அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா, வெஸ்ட்மோர்லேண்டு நீங்கள் வந்து ஒரு வாருக்கான ஸ்ட்ராட்டஜி, வெஸ்ட்மோர்லேண்டும் பிரின்ஸ் ஜானும் ஃபஸ்ட்டு போங்க, பிரின்ஸ் ஜான் வந்து 2வது பையன், பிரின்ஸ் ஜானும் ஃபஸ்ட்டு போங்க, அதுக்கப்புறமா வந்து நானும் பிரின்ஸ் ஹாலும் வந்து நாங்கள் வரோம், நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு போய் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அதே சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் இது. அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட் ஷெட் டவன் ஈஸ்ட் சீப்பில் வந்துட்டு அந்த ஃபால்ஸ்டஃப் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட அந்த ஹோஸ்டஸ் குவிக்லி அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பணம் கூட இவர் கொடுக்க மாட்டார் ஃபால்ஸ்டஃபை. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவார்னா, என்னோட திங்ஸ்லாம் காணாமல் போகுது, யார் இது தொலைச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்பாரு. நீ தான் இருக்கிறதுலே பெரிய திருடன், உன்னை தவிர வேறு யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, இல்லை என்னோட கிராண்ட் ஃபாதரோட ரொம்ப இதான ரிங் வந்து ரொம்ப வேல்யூபிளான ரிங் வந்து காணும் அப்படின்னு போது, அது எனக்கு தெரியும், பிரின்ஸ் ஹால் சொல்லிட்டான், அது வந்து ஒரு காப்பர் ரிங் தான், தங்கம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டான், நீ என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணாது அப்படின்ற மாதிரி ஹாஸ்டஸ் வந்து சொல்லுவான். இவன் இப்படி நம்மளை பண்ணுறானே, இவன் நம்மளை இப்படி கீழாக பேசுகிறானே, அவனுக்கு இருக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு பிரின்ஸ் ஹால் வந்துட்டு ஃபால்ஸ்டஃப் கிட்ட, இந்த மாதிரி நம்ம பேட்டிலுக்கு போகிறோம், நீ உனக்கு வந்து ஒரு ஆர்மியில் வந்து ஒரு பொசிஷன் போட்டு தரேன், அதனால நீ வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு, உனக்கு கீழே நிறைய பேரை கூட்டிகிட்டு நீ வா, அடுத்த நாள் உனக்கு நான் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் ஹால் வந்து ஃபால்ஸ்டஃப் கிட்ட சொல்லிட்டு போவார். ஸோ இதையுமே என்ன பண்ணுவாருன்னா, பிரின்ஸ் ஹாலுக்கு வந்து எப்படி ஒரு பேட்டில் வந்து சீரியஸாக எடுத்துக்கல, அவரோட ஃப்ரெண்டுன்றதுக்காக ஒரு ஆர்மியோட கேப்டன் மாதிரி கொடுக்குறாரு, பொசிஷன் கொடுக்குறாரு அப்படின்றது வந்து இங்கே காமிச்சிருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டுக்காக அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 4 சீன் 1ல் வந்துட்டு ரிபல் கேம்ப் ஷ்ரூஸ்பெரியில் வந்து இந்த பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷ்ரூஸ்பெரி, இங்கே தான் வந்து கேம்ப் நடக்கும், பேட்டிலுமே இங்கே தான் நடக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிளாட் போடுறாங்க, எப்படிலாம் வந்து வார் சிஸ்டர்
வார் சிஸ்டர் அதுதான் வந்து ஹாட்ஸ்பரோட சித்தப்பா இருக்காருங்களா, அவர் வந்து போட்ட பிளான் வந்து எப்படிலாம் வந்து இதாகுது, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் ஒரு சிலர் கலந்துக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்த்தம்பர்லேண்ட் வந்து உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப சிக்காக இருக்கேன். நார்த்தம்பர்லேண்ட் வந்து யாரும் இல்லை, ஹாட்ஸ்பரோட அப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் அமைச்சிருப்பாரு. அதை கேட்டே வந்து இவங்க கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஐயோ அவர் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ட்ரூப்பாக இருக்குது, அவரே வரலன்னா நம்மளது ரொம்ப பாதி ஆகிடுமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் இருந்தாலுமே நம்ம வந்து போர் வாருன்னு அறிவிச்சாச்சு, பேட்டில் பண்ணுறோன்னு அறிவிச்சாச்சு, இனிமேட்டு பின்னாடி போனோன்னா நம்மள அவன் சும்மா விட மாட்டான், அதனால் நம்ம எடுத்த சபதத்தை முடிப்பேண்டா அப்படின்ற மாதிரி பின்வாங்க மாட்டேன், முன்னாடி தான் போவோன்ற மாதிரி ஹாட்ஸ்பர் வந்து இதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹாட்ஸ்பர் வந்து ரொம்ப இந்த ரத்தம் கொதிக்குது அப்படின்ற மாதிரி, ஒரு இள ரத்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரி இதில் தான் வந்து ஃபுல் கதையிலுமே வந்து இருப்பான். ஸோ அந்த வார் சிஸ்டர் வந்து பயப்படுவார், ஐயோ இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயப்படும்போது ஹாட்ஸ்பர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தைரியம் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் வந்து டக்ளஸும் வந்து ஹாட்ஸ்பர் கூட சேர்ந்துக்குவான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஹாட்ஸ்பரும் டக்ளஸும் தான் ஆரம்பத்துலேருந்தே அந்த வாடா சண்டைக்குன்ற டோன்லேயே இருப்பாங்க. பட் வார் சிஸ்டர் கூட ஒரு ஸ்டேஜில் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர் ரிச்சர்ட் வெர்னான் வந்து சொல்வார், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரிபல் தான் இல்லைங்களா, அவர் வந்து சொல்கிறாரு பிரின்ஸ் ஹால் வந்து வர ஆரம்பிச்சிட்டான், அவனும் வந்து போருக்கு ஸ்டார்ட் ஆகிட்டான், ரெடி ஆகிட்டான்னு சொல்லி அவனை வந்து ப்ரைஸ் பண்ணுவார். ஃபெதர்டு மெர்க்குரி அப்படின்ற மாதிரி அவனை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவார். உடனே ஹாட்ஸ்பருக்கு கோவம் வந்துடும், அவன் என்ன ஃபெதர்டு மெர்க்குரியா, நான் அவனை கம்பேர் பண்ணும்போது நான் வந்து ரோமன் காட் ஜூபிட்டர் மாதிரி நான் அப்படின்ற மாதிரி அவனே வந்து அவனை கம்பேர் பண்ணிக்குவான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு பேசிகிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்லுவான் ரொம்ப கோவமாக ஹாரிக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி, இந்த படத்தில் வரும்ல பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி ஹாரிக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்புறம் வந்து நமக்கு இன்னொரு நியூஸ் தெரியுது என்னென்னா, கிளெண்டோவர் வந்து டிலேவாக வருவார் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிச்சு நார்த்தம்பர்லேண்ட் வந்து லேட் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நமக்கு கிளெண்டோவரும் வந்து டிலே ஆகுறாரு. ஸோ வந்து ரெண்டு இது வந்து கிடையாது, நமக்கு நார்த்தம்பர்லேண்டும் கிடையாது, கிளெண்டோவரும் கிடையாது, இவங்க இருக்கிறவங்க மட்டும்தான் வச்சு சண்டை போட்டாகணும். என்னடா பண்ணுறது, கிங் ஹென்ரி கிட்ட 30,000 ட்ரூப்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை வச்சு நம்ம சமாளிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரோட் நியர் கவன்ட்ரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்டெஃப் வந்து பிரின்ஸ் ஹால் சொல்லிட்டார் இல்லைங்களா, நீ வந்து உன்னோட ட்ரூப்பை கூட்டிகிட்டு வான்ட்டு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நம்ம இதுலேயும் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவார், இவர் இருக்கிறதுலே ரிச்சாக வெல்த்தியாக இருக்கவங்க கொஞ்சம் நோஞ்சானா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையா பார்த்து வா உன்னை பிரின்ஸ் வந்து கூப்பிட்ருக்காரு, சண்டை கூப்பிட்ருக்காருன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வாரை பற்றி எதுவும் தெரியாது இல்லையா, எங்களை விட்டுருங்க, நான் உங்களுக்கு பணம் தரோன்னு சொல்லி பணம் கொடுத்து ஃபால்ஸ்டெஃப் கிட்ட வந்து இது பண்ணிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவர் பணத்தை வந்து நிறைய வாங்கி வச்சுக்குவார். ஸோ அவரே வந்து சொல்லுவார், என்னோட சோல்ஜரை பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வெல்த்தி காவர்ட்லி மென்னை தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பார், அதனால் இவரோட பேக்கெட் வந்து ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிட்டிஃபுல் ஓல்டு மென், எக்ஸ் ஸ்லேவ்ஸு, எக்ஸ் கன்விக்ட்ஸு, யங் பாய்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கும். சுற்றி நடக்கிறவங்க இவங்க போகிறத பார்த்துட்டு சுற்றி இருக்கவங்களாம் ஒரு பஞ்ச் ஆஃப் காப்ஸஸ்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் ஹாலு வெஸ்ட்மோர்லேண்டு வருவாங்க. அப்போ பார்த்துட்டு பிரின்ஸ் ஹால் என்னடா இது நீ இப்படி கூப்பிட்டு வந்திருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு, பிட்டிஃபுல் ராஸ்கல்ஸ் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, இப்படிலாம் நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு அவங்க 2 பேர் போயிடுவாங்க. அப்புறம் வந்து ஃபால்ஸ்டெஃப் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு வாரோட உண்மையான நிலை எப்படி அப்படின்ற மாதிரி ஃபால்ஸ்டெஃப் வந்து ஒரு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, ஃபால்ஸ்டெஃப் வந்து அந்த சாலிலோக்கிலே வந்து டல் ஃபைட்டர் வந்து எப்பயுமே வந்து வாரோட எண்டில் தான் போவார். எப்படி வந்து போலீஸ் வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வரவங்களும் அந்த மாதிரி தான் ஒரு டல் ஃபைட்டர் வந்து வாரோட எண்டில் தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஃபால்ஸ்டெஃப் பேசிட்டு, நம்ம கடைசியாக போனால் போதுண்டா அப்படின்ற மாதிரி பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிபல் கேம்ப் ஷ்ரூஸ்பெரியில். இங்கே ஹாட்ஸ்பரும் டக்ளஸும் வந்துட்டு நம்ம உடனே வந்து பேட்டில் பண்ணி ஆகணும், இப்போயே வந்து நம்ம சார்ஜ் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வார் சிஸ்டரும் வெர்னானும் வந்து இல்லை வேணாம், நீங்கள் இப்போயே எடுத்திங்கன்னா என்ன சொல்லுவோன்னா, ஹாட்ஸ்பர் வந்து அப்போ தான் வந்துட்டு இன்னும் கிங் ஹென்ரியோட ட்ரூப்லாம் வந்து ரெடி ஆகிருக்க மாட்டாங்க, அப்போ நம்ம போய் அட்டாக் பண்ணால் தான் அவங்கள ஃபுல்லாக அட்டாக் பண்ண முடியும்னுவாங்க. அப்போ வார் சிஸ்டர் சொல்லுவான், டேய் என்னடா நீ பேசுகிற, நம்மளதே இன்னும் ரெடி ஆகலையேடா, நம்மளது ரெடி ஆனால் தானடா போய் சண்டை போட முடியும் அப்படின்ற மாதிரி வார் சிஸ்டர் சொல்லுவான். என்ன சொன்னாலும் இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஹென்ரியும் டக்ளஸும் நம்ம
நம்ம சண்டை பிடிச்சே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து சார் வால்டர் பிளண்ட் இருக்கார் இல்லைங்களா, கிங் ஹென்ரி சைடு இருக்க வால்டர் பிளண்ட், அவர் வந்து மெசேஜ் எடுத்துகிட்டு வந்திருப்பார். என்ன மெசேஜ்னா, கிங் ஹென்ரிக்கு விருப்பம் இல்லை இந்த பேட்டிலில், ஏன்னா நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நெகோஷியேஷன் மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். நீங்கள் வந்து ஓகே நீங்கள் வந்து என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை வந்து கிங் ஹென்ரி நியாயமானதாக இருந்தால் நடத்தி வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே வந்து இப்போ அவன் வந்து ரொம்பவே, நீங்கள் வந்து பர்சி ஃபேமிலி தான் அவர் கிங்காக இருக்கிறதுக்கே காரணம், எங்களை எப்படி அவர் அவ்வளோ அவமானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பான் ஹாட்ஸ்பர். அதுக்கப்புறமா சரி பதில் சொல்லுங்கள், நாங்கள் வார் தான் பண்ண போகிறோம், பேட்டிலுக்கு தான் வரப்போகிறோம், ரெடி ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரி நான் அப்போ இதை சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்பான் பிளண்ட். இல்லை வேணாம், நான் நாளைக்கு வந்து என்னோட சித்தப்பாவை அனுப்பி வைக்கிறேன், அவர் வந்து பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான். ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ணியிருக்காங்க சில எடிஷன்ஸில், ஒரு சில எடிஷன்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ரிச்சர்ட் ஸ்க்ரூப் அந்த ஆர்க் பிஷப் அந்த லெட்டர் எழுதியிருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து என்ன அவர் வந்து லெட்டர் தான் எழுதிட்டுருக்காரு, லெட்டர் எழுதி அவரோட மெசஞ்சர் கிட்ட வந்து கொடுத்துட்ருக்காரு நிறைய பேர்த்துக்கிட்ட. ஏன்னா அடுத்த நாள் வந்து பேட்டில் இருக்குது, நம்ம வந்து பேட்டிலுக்கு போகல, இவர் வந்து பேட்டிலுக்கு வரல, இருந்தாலுமே இவருக்கு ஒரு பயம், கிங் ஹென்ரியோட மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஹாட்ஸ்பர் என்ன தான் தைரியசாலியாக இருந்தாலும் அவருக்கு முன்னாடி இவங்க நிற்க முடியாது, இவன் தோத்துற போகிறான், இவன் தோத்துட்டானா அடுத்து நம்மக்கிட்ட தான் வருவார் அந்த ஆள் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இவர் வந்து எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதிட்டு இருப்பார். நீங்கள் போய் அவர் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, ஹாட்ஸ்பர் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு லெட்டர் எழுதி சார் மைக்கேல் கிட்ட வந்து கொடுத்து எல்லாத்துக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவருக்கும் தெரியும் நார்த்தம்பர்லேண்ட் அண்ட் கிளென்டோவர் இல்லாமல் வந்துட்டு இது இருக்காது அப்படின்ற மாதிரி, வார் வந்து இவங்களால வின் பண்ண முடியாதுன்னு தெரியும், அதனால தான் வந்து லெட்டர் எழுதிட்டுருப்பார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்களெல்லாம் முடிச்சு என்ன தான் அட்டாக் பண்ண வருவார், அதனால் நம்ம சேஃப்கார்ட் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி இவர் எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதிட்டுருப்பார். நெக்ஸ்ட் சீன் லாஸ்ட் ஆக்ட் 5th ஆக்ட் 5ல் சீன் 1. ஸோ கேம்ப் நியர் ஷியூஸ்பெரியில் வந்துட்டு இவங்க எல்லாம் கிங் ஹென்ரி சைடு இருக்கவங்க எல்லாரும், அவரோட பசங்க 2 பேர், ஹால், ஜானு, அப்புறம் அவர் கூட இருந்த வால்டர் பிளண்ட் அண்ட் ஃபால்ஸ்டஃப், இவங்கெல்லாம் வந்து பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க, சன் பற்றி பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வார் சிஸ்டர் அண்ட் வெர்னான், இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வார் சிஸ்டர் ஹாட்ஸ்பரோட சித்தப்பாவும் அவங்க சைடு இருக்க வெர்னான் 2 பேரும் வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி கிங் ஹென்ரி வந்து சொல்லுவார், நீங்கள் பேட்டில் வேணான்னா இப்போ சொல்லிங்க, இப்போ கூட நம்ம நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இந்த பேட்டிலுக்கான காரணமே நீங்கள் தான், பர்சி ஃபேமிலி வந்து நீங்கள் தரக்குறைவாக நடத்துனதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி பேட்டிலுக்கே ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே சொல்லுவார், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாக்குலாம் சொல்லாதீங்க, நான் வந்து அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணலை, நீங்கள் வந்து இதை ஒரு சாக்காக வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி கிங் ஹென்ரியும் வந்து சொல்லுவார். கிங் ஹென்ரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, பிரின்ஸ் ஹால் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, ஓகே நீங்கள் எல்லாமே ஓகே நான் ஒத்துக்கிறேன், சரி எல்லாம் எதாக இருந்தாலும் ஓகே இதோட முடிச்சுக்கலாம், நம்ம பேட்டில் பண்ணோன்னா நிறைய பேர் உங்கள் சைடும் நிறைய பேர் இறந்துருவாங்க, நம்ம சைடும் நிறைய பேர் இறந்துருவாங்க, அதனால நாங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம 1-on-1 வச்சுக்கலாம், ஹாரியும் ஹாரி மீன்ஸ் ஹாட்ஸ்பூரும் பிரின்ஸ் ஹால் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம், நாங்கள் 2 பேரில் யார் வின் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, மற்றவங்களாம் எதுக்கு இதுக்காக ரத்தம் சிந்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே வந்துட்டு சரி ஓகே நாங்கள் போய் யோசிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. பட் இருந்தாலுமே வந்து பிரின்ஸ் ஹால் வந்து நம்ப மாட்டார், சரி இவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க, ஏன்னா அவங்க 2 பேரும் ஹாட்ஸ்பூரும் டக்ளஸும் ரொம்ப குதின்னு குதிச்சிட்டு இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் ஹால் முடிவு பண்ணிடுறாரு. மற்றவங்க எல்லாரும் வந்து அந்த பேட்டிலுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து ட்ரூப்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ்டஃப் வந்து ஹானரை பற்றி, ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹானர் அப்படின்றது வந்து மேஜரான தீமு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்டஃப் வந்து ஹானர் அப்படின்றத பற்றி ஒரு சாலிலோக்கி ஒரு லைன் லாங் ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்ருப்பாரு, எது ஹானர் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஹானர்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ எது ஹானர் அப்படின்ற மாதிரி ஃபால்ஸ்டஃப் வந்து பேச ஆரம்பிப்பார். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு க்ரூஷியல் டேர்னிங் பாயிண்ட் இந்த பிளே. ஸோ இம்பார்ட்டண்ட்டான சீன் சொல்லலாம், ஏன்னா நம்ம லாஸ்ட் சீனில் பார்த்தோம் 1-on-1க்கு வந்து பிரின்ஸ் ஹால் வந்து சொல்லியிருப்பார். பட் இந்த வார் சிஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா,
நம்ம இதை வந்து சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி வெர்னான்ட்ட சொல்லுவார். இதை சொல்ல வேணாம், இது ஏன்னா எப்படி இதை சொன்னாலுமே நாளைக்கு வந்து நம்ம பேட்டிலே இல்லைனாலுமே நம்ம எப்போ என்ன பண்ணாலும் வந்து கிங் ஹென்ரிக்கு வந்து நம்ம மேலே வந்து சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சந்தேகத்தோடு நம்ம வந்து ஒழுங்காக எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அதுவும் இல்லாமல் இந்த ஹாட்ஸ்பூர் வேற ரொம்ப கோபமாக இருக்கான், இவன் எதையாவது பண்ண போக நாளைக்கு நம்ம மேலே தான் வந்து எந்த தப்பாக இருந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி வார் சிஸ்டர் வந்து வெர்னான்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. வெர்னன் வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ உண்மையை சொல்லிடு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இருந்தாலும் வந்து வார் சிஸ்டர் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஸோ அங்கே போய் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம இமீடியட்டாக பேட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கிங் ஹென்ரி சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். உடனே ஹாட்ஸ்பூரும் வந்து தையத்தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் போய் உடனே வந்து போய் அந்த பேட்டில் மெம்பர்ஸ்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, சோல்ஜர்ஸ் கிட்டலாம் போய் நம்மளுக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, அதனால நீ வந்து பேட்டில் உடனே ஆரம்பிச்சாகணும்னுவான். ஒரு லெட்டர்லாம் வரும், இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு ஒதுக்கிடுவான். ஸோ இது வந்து பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு எதுக்கும் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கிங் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கிங் ஹென்ரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்ளஸ் வந்து சர் வால்டர் பிளண்ட்டை வந்து பார்ப்பான். அவனும் வந்து கிங் மாதிரி, இவனும் வால்டர் பிளண்ட்டுமே வந்து கிங் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த கிங் பார்த்துட்டு ஸோ நீ தான் கிங்கா அப்படின்னு கேட்பான். இவன் எதுவும் பதில் சொல்ல மாட்டான். ஸோ இவன் தான் கிங்னு நினச்சிட்டு டக்ளஸ் பயங்கரமாக சண்டை போட்டு பிளண்ட்டை வந்து கொன்னுடுவான். ஸோ கொன்னதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஹால் வந்து வருவான். ஸோ வந்துட்டு பார்த்தியா கிங்கை கொண்டுட்டான்னொடனே இந்த மாதிரி நிறைய கிங் இருக்காங்க நம்ம வார்ஃபீல்டில், நீ இப்போ என்ன போய் நிறைய கிங் எல்லாருமே வந்து கோட் போட்டிருக்காங்க கிங் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ வந்து எத்தனை பேர் இருந்தாலும் நான் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன்னு இவங்க டக்ளஸ் ஒரு பக்கம் போயிடுவான், பிரின்ஸ் ஹால் ஒரு பக்கம் போயிடுவான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஃபால்ஸ்டெஃப் வருவான். ஃபால்ஸ்டெஃப் வந்துட்டு பிரின்ஸ் ஹால், இது வந்து ஒரு காமிக் ரிலீஃப் சீன் மாதிரி இருக்கும். பிரின்ஸ் ஹால் ஃபால்ஸ்டெஃப்பை பார்ப்பான். பார்த்துட்டு போய் சண்டை போட, நிறைய பேர் செத்துட்ருக்காங்க, நீங்கள் ஏன் இங்கேயும் அங்கேயும் உருண்டுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நானும் தான் சண்டை போட்டுட்ருக்கேன், பார்த்தியா நான் எவ்வளோ தைரியமாக சண்டை போட்டுட்ருக்கேன்ற மாதிரி இவன் அவனோட பெருமையை சொல்லுவான். சரி அங்கே உன்னோட ஸ்வாடை எடுத்துக்காமின்ற மாதிரி கிட்ட போய் ஸ்வாடை உருவ போனால் அந்த இடத்துல வந்து அவன் ஒரு பாட்டில் ஆஃப் வைன் தான் வச்சுருப்பான். ஸோ நான் நானே காப்பாற்றிக்கணும் ஹாட்ஸ்பாட் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதுலேருந்து எனக்கு வந்து ஹானருக்கு ஒன்றும் இது இல்லை, எனக்கு லைஃப் தான் முக்கியம், ஹானர்லாம் எனக்கு தேவையில்லை, பிளண்ட்டுக்கு ஹானருக்காக செத்து போயிட்டான், பட் அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு லைஃப் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து தனியாக பேசிகிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு பிரின்ஸ் ஹால் வந்து இவனை போய் தப்பாக கூட்டோன்ட்டோமே அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அவன் ஒரு பக்கம் போயிடுவான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீன் 4. ஸோ இதில் வந்து ஹால் வந்து ஊண்டாயிட்டான். அந்த கிங் ஹென்ரி அவங்க பசங்க வெஸ்ட்மோர்லேண்ட் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ட்ரெஸ்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க, ஊண்டாடலாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து இப்போ ஹால் இங்கே இருக்கட்டும், வெஸ்ட்மோர்லேண்டும் பிரின்ஸ் ஜானும் நீங்கள் 2 பேரும் லீட் பண்ணி போங்க, ஹால் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னும் போது இல்லை நான்லாம் ரெஸ்ட் எடுக்கல, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் வந்து பிரின்ஸ் ஹால் வந்து இருப்பான். அப்போ வந்து கிங் ஹென்ரி மட்டும் தனியாக இருப்பார். அப்போ வந்து டக்ளஸ் வந்துட்டு கிங் ஹென்ரியை பார்த்துட்டு நீயும் வந்து கிங் ஹென்ரி மாதிரி வேஷம் போட்டிருக்கியா, இருந்தாலும் நான் உன்னை இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு அவனை வந்து சும்மா அடிபட்டுரும் கிங் ஹென்ரிக்கு. அவன் விட்டுட்டு போயிடுவான், இவனும் வேஷம் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி கிங் ஹென்ரி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நல்லா ஊண்டாயிடும், அவனுக்கு அடிபட்டுரும். அப்போ வந்து பிரின்ஸ் ஹால் வந்துட்டு அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக நிறைய சண்டை போட்டு டக்ளஸ் வந்து இது பண்ணிடுவான், சண்டை போட்டு அவனை வந்து இது பண்ணி துரத்திடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஹென்ரி வந்து உன்னோட ஆக்ஷன் வந்து ரொம்பவே எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது, இப்போ தான் நீ வந்து என்னோட பையன் மாதிரி இருக்க, என்னோட பையன் நீ நிரூபிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் ஹால் வந்து ஹாட்ஸ்பூர் வருவான். கிங் ஹென்ரி போயிடுவார். அப்போ ஹாட்ஸ்பூர் வருவான். பிரின்ஸ் ஹால் அவனும் ரொம்ப சண்டை போட்டு ஹாட்ஸ்பூரை வந்து கொன்றுவாங்க. ஸோ கொன்றுவான் சண்டை போட்டு. ஸோ 2 ஹாரிஸும் வந்து சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஃபால்ஸ்டெஃப் இந்த பக்கம் வந்து ஹாரிக்கு சப்போர்ட் பண்ணுவார், பிரின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவார். டக்ளஸ் வந்து அந்த பக்கம் வந்து ஹாரிக்கு சப்போர்ட் பண்ண வருவார், ஹாட்ஸ்பூருக்கு சப்போர்ட் பண்ண வருவார். அப்போ வந்து டக்ளஸும் வந்து ஃபால்ஸ்டெஃப்பும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது டக்ளஸ் வந்து ஃபால்ஸ்டெஃப் அடித்து ஃபால்ஸ்டெஃப் வந்து கீழே விழுந்துடுவார். ஸோ இது கீழே விழுந்ததுக்கப்புறம் டக்ளஸ் வந்து போயிடுவார். அங்கே பிரின்ஸ் 2 பேத்துக்கும் நடக்கிற சண்டையில் வந்து ஹாட்ஸ்பூரும் வந்து இறந்துடுவான்.
அதுக்கப்புறம் வந்து ஹாட்ஸ்பூர் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நல்ல மரியாதை கொடுப்பான், அவனோட இறந்த இதுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுப்பான். அந்த ஃபால்ஸ்டெஃப் வந்து விழுந்துட்டான் இல்லைங்களா, விழுந்ததுக்கப்புறம் பிரின்ஸ் ஹாலும் ஐயோ இவனுக்கு மரியாதை கொடுத்துட்டு போய் ஃபால்ஸ்டெஃப்பும் செத்து போயிட்டான்னு பார்த்துட்டு அச்சிச்சோ ஃபால்ஸ்டெஃப் செத்துட்டானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்படுவான். ஏன்னா இவனோட ஃப்ரெண்டு டீப்பான ஃப்ரெண்டு இல்லைங்களா, ரொம்ப டியரான ஃப்ரெண்டு, இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இவனுக்கு வந்து நம்ம நல்ல இது பண்ணணும், மரியாதை செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து ஃபால்ஸ்டெஃப் வந்து எந்திரிப்பார். அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சவத்து அவர் வந்து நான் வந்து டெட்டான மாதிரி நடித்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இறந்த மாதிரி நடித்தேன், உடனே எல்லோரும் நம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்ப்பான் ஹாட்ஸ்பூர் வந்து செத்து கிடப்பான். போய் பார்த்துட்டு அவன் உண்மையாலுமே செத்துட்டானான்றதுக்கோசரம் ஒரு கத்தி எடுத்து அவன் மேலே திருப்பியும் குத்துவான். குத்துறோடனே ஓகே உண்மையாலுமே செத்துட்டான் அப்படின்ட்டு அவனோட ஹாட்ஸ்பூரோட இதை எடுத்துட்டு பிணத்தை எடுத்துகிட்டு மேலே போட்டுட்டு ஷோல்டர் மேலே போட்டுட்டு நான் ஹாட்ஸ்பூரை கொண்டுட்டேன்ற மாதிரி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருப்பான். ஸோ பிரின்ஸ் ஹாலும் பிரின்ஸ் ஜானும் இவனை பார்த்துட்டு ஐயோ பேய் தான் வந்துருச்சு போல், ஏன்னா இவனுக்கு வந்து ஃபால்ஸ்டெஃப் இறந்துட்டான்னு நினச்சான் இல்லையா, பேய் வந்துருச்சு போல் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க. அப்புறமா வந்து இவன் உண்மை இல்லை, இது இல்லை கோஸ்ட் இல்லை, உண்மையான மனுஷன்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாட்ஸ்பூர் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு உடனே பிரின்ஸ் ஹால் வந்து ஏன்டா இப்படி பண்ணுற, நீ நான் தாண்டா கொன்னேன், எனக்கு இப்படா இப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீ வேணா ஹாட்ஸ்பூரை நான் தான் கொன்னேன்னு ஒத்துக்கோ, நான் வந்து வெயிட்டை லூஸ் பண்ணி காமிக்கிறேன், நான் ட்ரிங்க் பண்ணுறதை நிறுத்திடுறேன், நோபல் மேன் மாதிரி வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபால்ஸ்டெஃப் வந்து அவங்க பின்னாடியே போயிட்டுருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு சீன் லாஸ்ட் சீன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அனதர் பார்ட் ஆஃப் பேட்டில் ஃபீல்டு எல்லாருமே வந்து பேட்டில்லாம் முடிஞ்சிச்சு. வார் சிஸ்டர் அண்ட் வெர்னானை வந்து ப்ரிசனராக பிடிச்சிக்குவாங்க. அந்த வார் சிஸ்டர்கிட்ட வந்து கேட்பேன் ஏன் இந்த மாதிரி நீ வந்து பொய் மாற்றி சொல்லியிருப்பான், அதாவது இப்போ மாற்றி சொல்லி இந்த மாதிரி நம்ம நார்மலாக வந்து பேசுகிற டோன் இருக்குது இல்லைங்களா, மற்ற யாரும் இறக்க வேணாம் நம்ம 2 பேர் மட்டும் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும் அவன் ஒண்டி கூப்பிட்றான்டா ஒத்தை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து வார் சிஸ்டர் போட்டு போய் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டோனில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இன்னைக்கு சொன்னதுனால தான் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் நான் வந்து செல்ஃப் சர்விங் மோட்டிவ்காக தான் இது சொன்னேன், நீங்கள் என்ன வேணால் இது பண்ணிக்கோங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்கன்னும் போது ஓகே அப்படின்னு 2 பேர்த்தையுமே வந்து கொல்ல சொல்லிடுவான். ஸோ 2 பேர்த்தையும் கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டக்ளஸ் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருப்பான் நடுவில் ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போதே, பட் பிரின்ஸ் ஹால் வந்து அவனை பிடிச்சி இம்ப்ரெசன் பண்ணியிருப்பான். அப்போ ஹென்ரி சொல்லுவான் நீயே என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ தானே அவனை பிடிச்ச, அவனுக்கு என்ன தண்டனை வேணுமோ நீயே கொடுத்துருன்னு போது இல்லை டக்ளஸ் வந்து ரொம்ப சூப்பராக சண்டை போட்டால் அதனால நம்ம அவனை ஃப்ரீ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஓகே அப்படின்னு சொல்லி அவனையும் ஃப்ரீ பண்ணிடுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த இன்னும் நம்ம மிச்சம் மீதி இருக்காங்க இல்லைங்களா, நார்த்தம்பர்லேண்ட் ஹாட்ஸ்பூரோட அப்பாவும் அந்த ஆர்க் பிஷப் ஆஃப் யோர்க் அவங்கள வந்து பிரின்ஸ் ஜானும் வெஸ்ட்மோர்லேண்ட் நீங்கள் 2 பேர் போய் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கோங்க, அவங்க 2 பேர்த்தையும் சண்டை போடுங்க, நானும் பிரின்ஸ் ஹாலும் வந்து கிளென்டோவர் அண்ட் மார்டிமர் வெல்ஸில் இருக்காங்க இல்லையா, கிளென்டோவர் லேட்டாக வரேன்னு சொன்னேன், அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் போய் நாங்கள் சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இதோட வந்து முடிச்சிருவாங்க இந்த பார்ட் 1. ஸோ இதுக்கப்புறம் வர்றது வந்து பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு வரும், இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ரீஸ்டோரிங் தட் பீஸ், அவர் வந்து பீஸை வந்து நிலைநாட்டுறதுக்காக கிங் ஹென்ரி வந்து அடுத்து நடத்த போகிறாரு. ஸோ கிங் ஹென்ரி பார்ட் 4 பார்ட் 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்கள்.